அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு வெயிலில் கனமழை இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அடுத்த ஒரு 4 நாட்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பான மழை இருக்க போகுது தான் இந்த செய்திகளில் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடியும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து முன்னேசன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செய்தி குறிப்பை என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒடிசாவுடைய உட்பகுதிகள் முதல் மன்னார் வளைகுடா வரை தெற்கு சத்தீஸ்கர், விதர்பா குறிப்பாக மராத்வாடாவிற்கு மேல் வளிமண்டல கீழிறக்கு சுழற்சி உள் கர்நாடகம் மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒரு நிலவுகிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இன்று கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், குறிப்பாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய லேசான பகுதிகளிலும் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் இந்த நிலையில் தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு இன்று இரவு 7 மணி வரை வந்து மழைக்கு வந்து அலர்ட் விட்டிருக்காங்க. அதன் பார்த்தீங்கன்னா அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.